أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها سرعا كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய நண்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்ற இந்த குர்ஆன் விளக்க வகுப்பில் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் அல் குர்ஆனோடு உறவாடுவோம் என்ற அடிப்படையில் வாரந்தோறும் இந்த வகுப்பிலே கவனம் செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும், சமகால சூழ்நிலையை பொறுத்தவரையில் நேற்று முந்தின நாட்களிலே, குறிப்பாக இந்த கிழக்கிந்திய இலங்கையிலே, கிழக்கு மாகாணத்தில் கடுமையான ஒரு காற்றும் வெள்ளமும் கடும் தொடர் அடைமழையும் என்று பல சகோதரர்கள், அதிலும் குர்ஆனோடு உறவாடுகின்ற மദ്രஸாவில் ஓதிய மாணவர்கள் இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போய் இன்றும் சில உடல்கள் கிடைக்காத நிலையிலே, பெற்ற தாயும் தகப்பனும் சாப்பாடும் இல்லாமல் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த கால சூழலில் எம்மையும் அந்த குளிர் காற்று விடவில்லை. காலநிலை மாற்றம் இன்றைய நாளிலே தான் ஏற்பட்டது. நேற்றைய முந்தின தினங்களில் கடும் குளிராகவும் கடும் காற்றாகவும் இருந்த ஒரு நிலையை நாங்கள் அவதானித்தோம். நீங்கள் பார்க்கலாம், எப்போதும் அல்லாஹ்வுடைய ஜுனூதுன் என்று அல்லாஹ் தந்த படைகள் என்று சொல்கின்ற ஒரு பலமான சக்தி தான் காற்று என்று சொல்வது. உலகத்தில் அல்லாஹ் சத்தத்தை கொண்டு ஒரு சமுதாயத்தை அளித்திருக்கிறான். ஒரு சமுதாயத்தை, லூத் நபியுடைய தன்னின சேர்க்கையில ஈடுபட்ட அந்த சமுதாயத்தை அடி பூமியிலிருந்து அல்லாஹ் வானவர்களை போட்டு எடுத்து மேலே கொண்டு போய் தலைகீழாக மீண்டும் அடித்து நொறுக்கி அந்த சமுதாயம் அழித்து போடப்பட்டது. அல்லாஹு தஆலா உலகத்தில் மிக பலமான சக்தி வாய்ந்த 2 சமூகத்தை குர்ஆனில் அறிமுகப்படுத்தினான். ஒன்று சமூது கோத்திரத்தார்கள். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட சமுதாயம் தான் சமூது கோத்திரத்தார்கள். சமூது என்ற அந்த கூட்டத்தார்களை நோக்கித்தான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்கள். அந்த சமூது கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அந்த நபிக்கும் தொல்லை கொடுத்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக அனுப்பப்பட்ட ஒட்டகத்தை அவர்கள் பகிரங்கமாக கொன்றார்கள். அல்லாஹ் ஒரே ஒரு பேரிடி சத்தத்தால் அந்த சமுதாயத்தை அழிச்சு போட்டார்கள். அல் குர்ஆன்ல சொல்லும் போது கஸ்ஸப சமூது வ ஆதும் பில் காரியா, மறுமையை பொய்ப்பித்து உலகத்துல வாழ்ந்தார்கள்.
மறுமை என்ற நாளிலே எல்லா விதமான சோதனைகளையும் ஒரே நேரத்தில் கொடுக்கிற நாள் தான் மறுமை நாள். இடியும் வரும், பூமி அதிர்ச்சியும் வரும், கடும் சூறாவளி காற்றாகவும் இருக்கும். உலகத்துல ஒவ்வொரு சமுதாயத்தை ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். அந்த ஒவ்வொரு விதமாக அழிச்சது எல்லா காலத்திலையும் அதை அல்லாஹ் செய்ய மாட்டான். ஆனால் மறுமை என்ற அமளிதும் வழியில எல்லா வகையான அந்த சோதனையும் ஒரே நேரத்தில் அல்லாஹ் கொண்டு வருவான். பூமி அதிர்ச்சி ஏற்படும், கடுமையான பேரிடி சத்தம் வரும், சூர் ஊதப்படுற பேரிடி சத்தம் தான். அவளை இன்னொரு சைடால பார்த்தால் நிறந்திட்டப்பட்ட பஞ்சுகளை மாதிரி மலைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுமாம். மறுமையினால எல்லா அமளிதுமொழியும் ஒரே நேரத்தில் வரும். இந்த கடலையை அல்லாஹ் தஆலா நெருப்பாக பற்றி எறிய வைப்பான். இப்படி பல பகுதிகளை பார்க்கலாம். மறுமையை பொய்ப்பித்து வாழ்ந்த, மரணத்தை மறந்து வாழ்ந்த, உலக ஆசையோடு உலக மோகத்தோடு உலகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் அல்லாஹ் மறுத்து வாழ்ந்தார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன், சமூது கூட்டத்தார்கள் அல்லாஹ் ஒரு சப்தத்தை கொண்டு அழிச்சார். இந்த சமூது கூட்டத்தார்கள் என்பது யார் என்றால், இன்றைக்கும் அரபு நாடுகள்ல உங்களுக்கு பார்க்கலாம், சமூது கோத்திரத்தார்கள் வாழ்ந்த ஏரியாவுக்கு போய் பார்த்தால் அவங்க கைகளால அந்த மலைகளை குடைந்து மாளிகை கட்டுவார்கள். பெரும்பெரும் அந்த ஆற்றல் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருந்தார். அவங்களை பொறுத்த வரைக்கும் அத மாதிரி ஒரு சமுதாயத்தை உலகத்துல படைக்கப்படல் என்ற அளவுக்கு பலமானவர்களாக ஆடம்பரமாக உலகத்துல வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ஒரு சத்தத்தை கொண்டு அழித்த, உன்ன மாதிரி ஆட்கள் அழிக்கலும் என்றால் உன்னை விட சாதாரணமான ஆட்கள் அழிக்கிறது அல்லாஹ்க்கு கஷ்டமானது அல்ல என்று உலகத்துல நிரூபிச்சார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் தான் ஆது சமூகம் என்றவர்கள். அந்த ஆது கூட்டத்தார்களிடத்துலதான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பினார். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல ஆது சமுதாயத்தை அழிக்கப்பட்டதை பத்தி சொல்லும் போது கடும் காற்றால தான் அல்லாஹ் அவர்கள் அழிச்சிருக்கிறார், சூறாவளி காற்றால. அல்லாஹ் சொல்ற பாருங்க, வஅம்மா ஆதுன் ஃபஅஹ்லிகு பிரிஹின் சர்சரின் ஆத்தியா. அந்த ஆது சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சார் என்றா, ஃபஅஹ்லிகு பிரிஹின் சர்சரின் ஆத்தியா, கடுமையான முரட்டுத்தனமான கடுமையான சலசலண்ட சத்தங்களோட வந்த கடும் குளிர் காற்றோட வந்த சூறாவளியால அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். காற்று மட்டுமல்ல, சலசலண்டு வந்த காற்று, அடங்காத காற்று, கடும் குளிரான காற்று. தெரியுமா? நேற்றைய தினங்கள்ல நாங்க இதுகளை பத்தி அச்சமற்றவங்களாக நாங்க சுமிக்கிற பாட்டுல நாங்க வாழ்றது உங்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான காற்று வீச ஆரம்பிச்சுட்டு மக்கள் மதீனால. அப்படியான சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே அந்த காற்று அடிக்க கொள்ளையே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இந்த காற்றுடைய நலவத்தா யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். இந்த காற்றுல நீ என்ன நலவ வச்சிருக்க அதைத்தான் யா அல்லாஹ். வகைரமா ஃபீஹா, அந்த காற்றுக்குள்ள என்ன நலவு இருக்கிறதோ அதைத்தான் யா அல்லாஹ். வகைரமா உர்சிலத் பிஹி, எந்த நலவை கொண்டு இந்த காற்றை எந்த நல்லதை கொண்டு நீ அனுப்பி இருக்கிறாய் அந்த நலவத்தை 3 வகையாக பிரிச்சு கேட்டார்கள். வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா, இந்த காற்றுடைய கெடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். வஷர்ரி மா ஃபீஹா, நாங்க என்ன காட்டடிய கொள்ள இந்த மரம் ஆடுதா புழுமுதறியா, ஒரு துவாவும் வாய்க்கு வரல. போனை போட்டு அங்க நடக்கிறேங்க இங்க நடக்கிற எனக்கு என்ன நடக்கும் என்று நாங்க யோசிக்கல. வானிலை அவதார நிலையம் சொல்லும் கிழக்கு நோக்கித்தான் அடியும் என்று. ஆனா அல்லாஹ்தான் எங்களை பாதுகாக்கணும். மனிதன் அறிவு கப்பாற்பட்டு இந்த காற்றை அசைக்கிற ஆற்றல் பெற்றவன் அல்லாஹுதான். அல்லாஹ் அந்த கண்ட்ரோல் தான் இந்த காற்று இயங்குகிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஊது பிக மின் ஷர்ரிஹா, இதனுடைய கெடுதி வஷர்ரி மா ஃபீஹா, இந்த காற்றுக்குள்ளுக்கு என்ன கெடுதி இருக்கோ அத வஷர்ரிமா உர்சிலத் பிஹி, யாருடைய கெடுதியை நோக்கி இந்த காற்று அனுப்பப்பட்ட அந்த கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். ஆயிஷா நாயிட்ட கேட்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்று வீசக்கொள்ள எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி, கடுமையா காற்று வீசக்கொள்ள
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை எப்படி இருக்கும் என்று ஆயிஷா நாயிட்ட கேட்ட நேரத்துல இந்த துஆவை சொன்னாங்க. இப்படித்தான் ஓதுவாங்க. அதுக்கு பின்னால ஆயிஷா நாயி சொல்றாங்க, இப்படியே அந்த காற்று கடுமையாக அடித்து அந்த வானமும் வித்தியாசமான ஒரு நிலைய வரக்குள்ள தகையற லவுனுஹு, நபியிட உடல் உள்ள நிறம் மாறிடுமாம் பயத்தால. இப்படி பயத்தால அந்த அந்த நிறம் மாறிடுமாம், ஒரு பயந்த நிலைமை வந்துடுமாம். நாங்க சும்மா அசட்டுத்தனமா நான்டா ஒன்றுக்கும் பயம் இல்லை, நான் கடல்லையும் பாய்வேன், சும்மா பொய். உண்மையான மூமின் அல்லாஹ்வை பத்தி பயப்பட கொள்ள கடந்த கால சமுதாயங்களுக்கு ஏற்பட்ட அழிவு இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட மாட்டும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எல்லாம் மலக்குமார்களா, எல்லாம் நபிமார்களா? இந்த சமுதாயத்தில் வாழ்றது என்ன விபச்சாரம் நடக்குது? வட்டி எடுக்கிறோம், வட்டி எடுத்துட்டு இருக்கிறான். அநாதைகளுடைய சொத்து அநியாயமாக சாப்பிடுறவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். தந்த மனைவியை காரசாரமாக சாடுறவன், அடிக்கிறவன் அடித்துக் கொண்டிருக்கிறான். சொப்பையில்லாமல் தூங்குற முசீபத்து பிடித்தவன் முசீபத்தோடு வாழ்கிறான். ஆபாச படத்தை தனிமையில இருந்து கொண்டு பார்க்கிறவன் அந்த அட்டகாசத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான். நல்லவர்கள் இருக்கிற நேரத்தில் தண்டனைகள் அல்லாஹ் அதாப் இறங்குமான்னு கேட்டார்கள். நாம் நல்லவர்களுக்கு சேர்த்திறங்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா கஸரல் ஹபஸ், பாவங்கள் சமுதாயத்தில் அதிகரித்தால் அல்லாஹ் அந்த தண்டனை இறங்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காத்து கடுமையாக அடிக்க கொள்ள அந்த உடம்புல உள்ள நிறம் மாறிடுமாம். தகையற லவுனுஹு வஹரஜ வதகல. எப்படி ஆயிஷா சொல்றாங்கன்னா, வஹரஜ வதகல. ஹரஜ என்றால் வீட்டிலிருந்து வெளியிறங்குவாங்களாம், வதகல தடுமாற்றமாக வெளியே போறது உள்ளு வாருது, வெளியே போறது உள்ளு வாருது, அப்படி இருப்பாங்களாம். எங்க வருது ஹதீஸ்? சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அக்பல வாதுபர. ஆயிஷா நாய் செல்றதை பாருங்க, இந்த டென்ஷனான நாட்கள் அங்கல போற இங்கல வாரு, சுப்ஹானல்லாஹ். முன்னோக்கி பின்னோக்கி அப்படி வருவார்களாம். திடீரென்று லேசான மழை பொழிய ஆரம்பித்தால் அப்படியே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்முறுவல் முகத்துல விளங்கும், அது லேசாகிட்டுது அப்படின்னு சொல்லி. அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஃபஅரஃப்து ذلك في وجهه, நான் நபியோட முகத்தை வச்சு இந்த டென்ஷன் குறைஞ்சிட்டது அப்படின்னு. இதை சொல்லிட்டு ஆயிஷா நாய் சொல்றாங்க, காலத்த ஆயிஷத்து ஃபஸஅல்துஹு, இப்படி ஒரு டென்ஷனான நிலைமை இருந்துட்டு மறக்க அப்படியே நோமல் ஆகிட்டீங்களா யார சொல்லலாம் என்று நான் அல்லாஹ்வுடைய நபி கிட்ட கேட்டேன். ஏன் நீங்க அப்படி டென்ஷனா அப்படி தடமாறிட்டு இருந்தீங்க என்று கேட்டேன். ஆயிஷா நாய் சொல்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபகால லஅல்லஹு யா ஆயிஷா, ஆயிஷா கமா கால கௌமு ஆதின், ஆதி சமுதாயம் சூறாவளி காற்றால் அழிக்கப்பட்டங்க, அவங்களுக்கு ஒரே அடியாக சூறாவளி படல, ஃபர்ஸ்டுக்கு நோமலா தான் வந்தது. அந்த நோமலாக அந்த காற்று வரக்கொள்ள கால கௌமு ஆதின் ஃபலம்மா ரஅஹு ஆரிதன் முஸ்தக்பில் அவ்தியதீம் காலு ஹாதா ஆரிதுன் மும்திருனா, இது சும்மிது மழை பெய்யறதுக்கு அடிக்கிற காத்து தான், இது இதுக்கு பயப்பட தேவையில்லை என்று சிம்பிளாக கருகினாங்க. அல்லாஹ் அடியோடு அழிச்சான். நான் இதை காணக்குள்ள எனக்கு பயம் வராம இருக்கேலுமா என்று கேட்டாங்க ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காற்று நோமலாக அடிக்கக்குள்ள எனக்கு அந்த பதற்றம் வராமல் இருக்கேலுமா? என் குர்ஆன் அல்லாஹ் வஹியாக நபிக்கு இந்த வரலாற்றை அறிவித்து கொடுத்திருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயந்தாங்க. கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த ஆதி சமுதாயம் என்று சொல்கிற அந்த சமூகத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சார் என்றால், ஃபஉஹ்லிகு பிரிஹின் சர்சரின் ஆத்தியா, கடுமையான சலசலண்ட சத்தத்தோட கடும் குளிரான காற்று என்று அல்லாஹ் சொல்றார். இது எவ்வளவு நாளாக அல்லாஹ் அட்டிக்க வச்சான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். சஹரஹ அலைஹிம் சப்அ லயாலின், எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 7 இரவுகளும் வசமானியத்த ஐயாமின், 8 பகலும் தொடர்ச்சியாக அல்லாஹ் அந்த காற்று அட்டிக்க வச்சான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஹுசூமன், தொடர்ச்சியாக நிக்கல்ல ஓயாத அலையாக தொடர் காற்றாக அட்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. கேட்கிறான், அந்த ஆது கூட்டத்தார்கள் பலசாலிகளாக இருந்தார்களே, ஃபதரல் கௌம ஃபீஹா சர்ஆ, இந்த காற்று அட்டிப்பட்டு
8வது நாள் முடிஞ்ச உடனே அவ்வளவு பொடியும் மையத்துகளாக பிணங்களாகத்தான் அந்த ஊர்ல இருந்தீங்க. அல்லாஹ் கேட்கிறான், கஅன்னஹும் அஜாஸு நக்லின் ஹாவியா, பெரிய ஈச்ச மரங்கள் வேரோட புடுங்கி வீசப்பட்ட எல்லா மரமும் விழுந்தால் எப்படி இருக்குமோ நல்ல பெரிய பொடிகளோடு இருந்த ஆட்கள் எல்லாரும் மையத்துகளாக பிணமாக இருந்தார்கள் நல்லா சொல்றார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அதிகாரம் உள்ள ரப்பு அல்லாஹ்வுக்கு எதைத்தான் செய்யலாது? ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, நபியே அவங்கள யாராவது பேலன்ஸ் எஞ்சி இருந்தார்களா, மிஞ்சினாங்களா, யார் சரி தப்பினாங்களா? அல்லாஹ் அழிக்க நினைச்சால் அவ்வளவு பேரை பூண்டோடு அழிச்சு போடுவான் அல்லாஹ் சொல்றான். இந்த காத்த அல்லாஹ் வேறொரு சூறால சொல்லும் போது எப்படி சொல்றான்னு பாருங்க. கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின், இத சொல்லிட்டு பாருங்க, வஃபி ஆதின், ஆது கூட்டத்தார்களை பொறுத்தவரைக்கும் இது அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம், நாங்க ஆது கூட்டத்தை அழிக்கிறதுக்கு நாங்க அக்கீமான காற்று அனுப்பினோம். இன்னொரு சூறால சொல்ல சலசலன்ற குளிரான காற்று எல்லாம் அனுப்பினான் என்று. இன்னொரு ஆயத்துல தான் சொல்றேன் பாருங்க, சூரா ஜாரியாத்துல, நாங்க அவங்கள நோக்கி மலட்டு காற்று அனுப்பினோம், மலட்டு காற்று அனுப்பினோம் சொல்ல. மலட்டு காற்று, அர்ரீஹ் என்றால் காற்று, அல் அகீம் என்றால் மலட்டுத்தன்மையான காற்று. மலட்டுத்தன்மையான காற்று. இதை இன்றைய இந்த மலட்டுத்தன்மையான காற்றுன்னு வரும்போது காற்றால உள்ள நலவுகள், ஒரு மரத்திலிருந்து மகரந்த சேர்க்கை இயற்கையாக ஒரு ஆண் மரத்திலிருந்து பெண் மரத்துக்கு காற்றால நடைபெறுகிறது. காற்று ஒரு மரத்துக்கும் மனிதனுக்கும் உலகத்தில் உள்ள உயிரினத்துக்கும் பசுமையாக இருக்கும். காற்றிலே ஆக்சிஜன் இருந்தால் தான் அது சுவாசிப்பதற்கு இனிமையாக இருக்கும். அதுதான் மனித வாழ்க்கைக்கு அது 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 தேவையானதாக அத்தியாவசியமானதாக இருக்கும். ஆக்சிஜன் கலந்த காற்று. ஆக்சிஜன் இல்லாத காற்று மலட்டு காற்று என்பார்களே. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அர்ரிஹுல் அகீம், மலட்டு காற்றை கொண்டு அல்லாஹு தஆலா அளித்தான். மா ததரு மின் ஷைஇன் அத்தத் அலைஹி இல்லா ஜஅலத்ஹு கர்ரமீம், அந்த காற்று வைத்து மனிதன்டையோ எந்த பொருள்ல பட்டாலும் அதை மக்கி மண்ணாகி தெரிச்சு போன உண்ட மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காற்று அல்லாஹ் அதை அனுப்பித்தான். அந்த ஆது கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சார் என்று குர்ஆன்ல சொல்றதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, இப்படி நிறைய ஆது சமுதாயம் அழிக்கப்பட்ட செய்திகளை பார்க்கலாம். இப்ப நாங்க இந்த காற்றால அழிக்கப்பட்ட சமுதாயம், இந்த ஆது கூட்டத்தார்கள், அவங்க சிலை வணங்கிகளாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா கஸபத் ஆதுனில் முர்சலீன், ஆது சமுதாயம் ரசூல்மார்கள் பல பேர் வந்த போது அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தார் என்று இப்படி நிறைய குர்ஆன்ல பார்க்கலாம். இந்த சமகால சூழ்நிலையில இந்த காற்று கடுமையாக அடிக்கிற நேரத்துல நாங்க எந்த நேரத்திலும் எப்படி நடந்து கொள்ளணும், இந்த சம்பவங்களை வச்சு நாங்க பார்க்கிற நேரத்துல சுப்ஹானல்லாஹ் ஒன்று எங்கள்கிட்ட பயம் வரணும். இரண்டாவது, நாங்க நபி காட்டிய வழிமுறைகளை கடும் காற்றடிக்க கொள்ள பேணணும். அந்த துஆவை ஓதணும், என பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கணும். வீடுகள் அதை பத்தி உள்ள ஒரு அறிவொன்றும் இருக்கணும் எங்கள்கிட்ட. நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், லா தசுப்புர் ரீஹ், நீங்க கடுமையாகவோ சாதாரணமாகவோ காற்றென்று வந்தால் அந்த காற்றுக்கு ஏசாதீர்கள் என்று சொன்னார்கள். ஃபைதா ராய்தும் மா தக்ரஹூன், அந்த காற்றில் உங்களுக்கு வெறுக்கிற மாதிரியான ஏதாவது நீங்க கண்டீங்கன்றால் ஃபகூலு அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி ஹாதிஹி ரீஹ், யா அல்லாஹ் இந்த காற்றில் உள்ள நலவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று. இந்த நேரமும் காற்று கடுமையாக அடியக்கொள்ள, என்னன்னா இந்த மாதிரி காற்றாக இருக்குது, உடனே செய்யலாம் இருக்குது, ஒரு நெருப்பு பத்த வச்சு கொள்ளலாம் இருக்குது, ஒரு வாகனத்துல புகையலாம் இருக்குது, எல்லாம் அவரத்தெல்லாம் தென்படுகிறது, கண்காற்றாக இருக்கிறது. மத்தக்ரஹூன், அடிக்கிற அடியை பார்த்தால் கூட கலண்டு போகும் மாதிரி இருக்கிறது. மத்தக்ரஹூன், மனதுக்கு பிடிக்காததாக இருக்கிறது. நாங்களாக காற்றை நிறுத்த இயலாது. என்ன தோஷண்டா இந்த காற்று, காற்று கேச வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க காற்றுடைய நலவை கேட்கிறேன், வகைரிமா ஃபீஹா வகைரிமா உமிரத் பிஹி, இந்த கட்டளையை கொண்டு அல்லாஹ் அந்த காற்றை அனுப்பி இருக்கிறேன், அந்த அதனுடைய நலவை கேட்கிறேன் என்று கேட்க சொன்னார்கள். வஅஊது பிக மின் ஷர்ரி ஹாதிஹி ரீஹ்,
இப்படி என்று அதனுடைய பாதுகாப்பத்தில் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருள்களில் நின்றும் உள்ள இந்த காற்று என்பது தஅதி பிர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரும் இந்த காற்று. வ தஅதி பில் அஸாப், சில நேரம் காற்று அஸாபுகளை கொண்டு வரும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபைதா ரஐதுமுஹா ஃபலா தசுப்புஹா, காற்றை நீங்க கண்டால் உணர்ந்தால் அதுக்கு நீங்க ஏசாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸல்லுல்லாஹ கைரஹா வஸ்தஈது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அப்படி நலவ கேளுங்க, அல்லாஹ்வை கொண்டு நீங்க அதோட கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில் நானும் நீங்களும் இந்த சுன்னாவை கட்டாயம் பேணக்கூடியவர்களாக இருக்கணும். காற்றை பத்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும்போது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானம் பூமியை படைத்திருக்கிறதுல, அதே போன்று வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலே, வல் ஃபுல்கில்லத்தி தஜ்ரி ஃபில் பஹர் பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிம்மா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கடலிலே பயணிக்கின்ற கப்பல் அந்த காலத்துல பாய் கப்பலாக இருக்கும், காற்றுடைய திசைக்குத்தான் கப்பல் போகும். இன்னைக்கு சாதாரணமாக இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்துல பெட்ரோலிய வளம் இருக்கிறதுனால இந்த வளங்களை பயன்படுத்தி மனிதன் இயந்திரத்தோடு போகிறான். அந்த காலத்துல காற்றின் திசைக்குத்தான் கப்பல் போகும். கண்ணியமான சகோதரர், வல் ஃபுல்கில்லத்தி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிம்மா, வானத்திலிருந்து இருக்கிற மழையாக இருந்தாலும், வதஸ்ரீஃபிர் ரியாஹ், அல்லாஹ் மாற்றி மாற்றி அன்ன வடக்கால் அடிக்கிற காற்று, அன்ன தென்மேற்கால் அடிக்கிற காற்று, தென் கிழக்கால தென் பகுதியால் அடிக்கிற காற்று, இப்படி ஒவ்வொரு வகையான காற்றுகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வதஸ்ரீஃபிர் ரியாஹ், அந்த காற்று திசை மாறி போக வைத்திருப்பது அல்லாஹ் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். உதுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹ்ருன், ஒரு மாதம் ஒரு தொலைவை நோக்கி பயணிப்பாரு, அடுத்த பக்கமாக ஒரு மாதத்துக்கு இன்னொரு திசையை நோக்கி இந்த காற்றை அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அற்புதமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த காற்றை பத்தி குர்ஆன்ல நிறைய பேசி இருக்கிறான். தஸ்ரீஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸஹர், அந்த அல்லாஹ் வசப்படுத்தி வைத்திருக்கிற இந்த அண்ட வெளியில இருக்கின்ற இந்த மேகமாக இருந்தாலும், வஸ்ஸஹாபில் முஸஹரி பைன ஸமாஇ வல் அர்ல் லஆயாத்தில் லிகௌமி யாகிலூன் யதஃபக்கரூன், சிந்திக்கிற மனிதர்களுக்கு இல்ல தெளிவான அத்தாட்சி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில நாங்க கட்டாயமாக ஏன் இதை நினைவுபடுத்தினேன் என்றால், அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கணும். மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹிதி இதா இஷ்தகா மின்ஹு உதுன் ததஆ லஹு ஸாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மான்னாங்க. முஸ்லிம் சமுதாயம் ஒரு மூமின் மற்ற மூமினுடைய விவகாரம் என்று வருகிற நேரத்துல, அந்த மூமினுடைய விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் கமஸலில் ஜஸதில் வாஹித், ஒரு உடம்பு மாதிரி நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உடம்புல ஏதாவது ஒரு இடம் வலிக்க ஆரம்பித்தால் முழு உடம்பும் பங்கு கொள்ளும் என்பதை போலதான் முஸ்லிம் சமுதாயத்துக்கு வருத்தம் என்றால் எங்களுக்கு வருத்தமாக இருக்கணும். கண்ணியமான பெருமக்களே, கிழக்கு மாகாணத்துல கடுமையான அந்த வெள்ளம் ஏற்பட்டு இதுகால வரைக்கும் சில உலமாக்கள் பேசினார்கள், அவனோட வாழ்க்கையில அப்படி ஒரு வெள்ளத்தை கண்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ற மாதிரி. அதுக்கு முற்பட்ட காலங்கள் இருக்கலாம், ஆனா இப்படி ஒரு வித்தியாசமான நிலையில வந்து கடுமையான பாதிப்பு எதிர்பாராத விதங்கள் கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அங்க போனால் இங்க உள்ள காலநிலை மாதிரி அல்ல, அடிச்ச அடி கடுமையான வெயில் தான். ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படக்குள்ள பாரிய வெள்ள அனர்த்தமாக மாறி பாவம் பரிதாபம், அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தை கொடுக்கணும் அந்த உம்மமாருக்கு. குர்ஆன ஹதீஸோட இந்த மதரசாவாக இருந்தாலும் இந்த உலமாக்களாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ்ட மார்க்கத்துக்கு ஏதோ ஒரு பணியை செய்யறாங்க. நாங்க நல்ல பார்வையில எல்லாரையும் நாங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில மதரசாவுக்குள்ளுக்கும் தண்ணி வருகிறது, ஒலிவில் யூனிவர்சிட்டிக்குள்ளுக்கும் தண்ணி வருகிறது. கடுமையான வெள்ளம் என்றது தண்ணீருடைய மட்டம் மெல்ல மெல்ல உயர கொள்ள எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கிடும். உங்களுக்கு தெரியுமா, நான் ஆதி சமுதாயத்துடைய சரித்திரத்தை சொல்லப்பட நம்பி சொன்னங்களே, இது லேசான ஒன்றுதான் என்று நான் ஆரம்பத்தில் நினைச்சாங்க, ஆனா கடுமையானதாக வந்தது. நீங்க சுனாமியை பாத்தீங்கன்னா ஒரே அடியாக அந்த அந்த கடல் நீர் அப்படியே உள்ளுக்கு போயிட்டு, என்னன்னா இது ஆச்சரியமாக இருக்கிறது. புதினமாக மக்கள் பார்க்க போனவங்க கடலுக்குள்ள அடிபட்டு போன சரித்திரத்தை பார்க்கலாம், மறக்க முடியாது.
எனவே அந்த தண்ணீருடைய மட்டம் உயர்ந்து கொண்டு போக்குள்ளதான் அவங்க ஆலோசனை பண்ணி அல்லோல கல்லப்பட்டு அங்க இருக்கிறாங்க பாதையில பாப்பமார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க வெள்ளத்தால மெல்ல மெல்ல அனுப்பும் கொண்டு அந்த டிராக்டர்ல ஏத்தி அனுப்ப பாத்துக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக அல்லாஹ்ட பிடியுடைய நேரம் வருகிறது. அல்லாஹ் முடிவெடுத்தால் யாருக்கும் காப்பாற்ற முடியாது. இந்த பிள்ளைகளுடைய உயிர் போகிற தருணம் வருகிறது. டிராக்டருடைய பெட்டி அப்படியே அடுத்த பக்கமாக பிறழுகிறது. 3 பிள்ளைகள் அதுக்குள்ளே அகப்படுறாங்க. சில பேரா அல்லாஹ்ட அஜல் இருக்கிறது, காப்பாற்றப்படுறாங்க. சில பிள்ளைகள் தண்ணீரில் அடிபட்டு நேற்றைய தினம் இன்றைக்கின்றது இப்படி ஜனாசாக்கள் எடுக்கப்பட்டு நான் தொடர்பு கொண்டு பேசுற நேரத்துல கடுமையான ஒரு கவலையோடு அந்த மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல ஆஃபியத்தை கொடுக்கணும், நல்ல பொறுமை அந்த உம்மவாப்மாரை கொடுக்கணும். ஒரு ஒரு சகோதரர் கடைசியாக ஒரு ஒருத்தரோ 2 பேரோ இதுவரைக்கும் அந்த பொடி கிடைக்கல. அந்த குடும்பத்துல 10 பேரு பாப்பாக்கு கடைசி புள்ள இவர் தான் மദ്രസാல ஓதுற புள்ள. அந்த அலறல்ல கவலையில அப்படியான சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. அதனால நாங்க எப்பயும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களாக நாங்க இருக்கணும். முஸ்லிம் சமுதாயம் என்று வரக்கொள்ள அவருடைய விஷயங்களை நாங்க கவனம் செலுத்தணும். நாடளாவிய ரீதியில நாலாபுரத்திலிருந்தும் அவர்களுக்கான உதவிகள் போய்கொண்டிருக்கின்றன. தொடர்பு கொண்டு அங்க சில வீடுகள்ல தொழில் இல்லாத நிலைமை, தண்ணி இன்னும் இறங்காத நிலைமையில சாப்பாடுகள் பொதுவாக ஆக்கி கொடுத்து கொண்டிருக்கிற நிலைமைகளை நாங்க அவதானிக்கிறோம். எங்களால முடிந்ததை சொல்லி சொல்லி அல்ல, காட்டி காட்டி அல்ல, பேசி பேசி அல்ல, காசியமா எங்களால முடிந்த ஹெல்ப் பண்ற அப்படி நாங்க கொடுக்கிறது. அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். அல்லாஹு தஆலா எந்த நேரத்திலும் இப்படியான ஆபத்துகளை எங்களை காப்பாத்தி நபியிட சுன்னாவை எப்போதும் காற்று கடுமையாக அடிக்கும் போது ஓதுகிற பழக்கமும் வழக்கமும் உள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி